பெண்களின் உடல்களில் ஏற்படும் மாற்றங்களில் ஒன்றுதான் மாதவிடாய். ஆண்டுதோறும் மே 28 அன்று உலக மாதவிடாய் சுகாதார தினம், அதாவது வேர்ல்ட் மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் டே அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாள் மாதவிடாய் சுகாதாரத்தின் முக்கியத்துவம் மற்றும் அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி நல்ல மாதவிடாய் சுகாதார மேலாண்மையின், அதாவது மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட் அவசியத்தை எடுத்துரைக்க உதவுகிறது. மாதவிடாய் காலத்தின் போது பெண்கள் தங்கள் உடல் நலத்தை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த உதவுகிறது. மேலும் மாதவிடாய் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவும் இது தூண்டுதலாக இருக்கிறது. இதனை அடுத்து கடந்த மாதம் தென் சென்னை நாடாளுமன்ற அலுவலகம் மற்றும் தி சைக்கிள் UK-வுடன் இணைந்து சானிடேஷன் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்து அடிப்படைகளுக்கு அப்பால் கண்ணியம், உள்ளடக்கம் மற்றும் கொள்கை முன்னுரிமையாக மாதவிடாய் ஆரோக்கியம் என்ற தலைப்பில் 2025 உலக மாதவிடாய் சுகாதார தின குழு விவாதம் நடந்தது. அதில் கண்ணியமான மாதவிடாய் சுகாதார நடைமுறைகளை அணுகுவது ஒரு உரிமையாக இருக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் கூறியுள்ளார். 21ஆம் நூற்றாண்டில் நாம் கால் பங்கை கடந்துவிட்டோம். ஆனாலும் மாதவிடாய் ஆரோக்கியம் இன்னும் ஒரு தனிப்பட்ட விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. மூடிய கதவுகளுக்கு பின்னால் அது பற்றி கிசுகிசுக்கப்படுகிறது. இருப்பினும் உலகளவில் மில்லியன் கணக்கான பெண்கள் மற்றும் இளம் பருவத்தினரை பாதிக்கும் ஒரு பொது சுகாதார பிரச்சனையாக மாதவிடாய் ஆரோக்கியம் அங்கீகரிக்கப்பட வேண்டிய நேரம் இது என்று நிபுணர்கள் வாதிடுகின்றனர். 4 தசாப்தங்களுக்கும் மேலாக தனது ஆரம்பகால மற்றும் தொழில் வாழ்க்கையை ஒரு ஊன்றுகோலில் கழித்த மாற்றுத்திறனாளி ஆர்வலரான சௌமியா சிம்ஹன் பள்ளி அல்லது வேலைக்கு தயாராகி வீடு திரும்பிய தருணத்திலிருந்து சானிட்டரி நாப்கினை மாற்றுவதால் ஏற்படும் அசௌகரியம் அல்லது களங்கத்தை நிவர்த்தி செய்ய இடமில்லை என்றனர். 2025ஆம் ஆண்டு உலக மாதவிடாய் சுகாதார தினத்தை குறிக்கும் வகையில் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியனின் அலுவலகத்துடன் இணைந்து சானிடேஷன் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் திருமதி சிம்ஹன் தனது தேவைகளுக்காக வடிவமைக்கப்படாத ஒரு உலகத்துடன் எவ்வாறு பொருந்திக் கொள்ள வேண்டியிருந்தது என்பதையும், தனது மாதவிடாய் ஆரோக்கியத்தை நிர்வகிக்க தனி உரிமை அல்லது சரியான வசதிகள் இல்லாமல் வகுப்பறைகள் மற்றும் அலுவலகங்களில் நீண்ட நாட்களை எதிர்கொண்டதையும் விளக்கினார். சானிடேஷன் ஃபர்ஸ்டின் தலைமை நிர்வாகி DS பத்மபிரியாவின் கூற்றுப்படி அவர்களின் அமைப்பு 8000 பெண்களிடம் நடத்திய ஆய்வில் ஒரு தெளிவான படம் வரைகிறது. அதில் 3இல் 1 பெண் மாதவிடாய் கோளாறுகளால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் 4 பெண்களில் ஒருவரும் 3 இளம் பருவத்தினரில் ஒருவரும் அதிக மாதவிடாய் இரத்தப்போக்கை அனுபவிக்கின்றனர். இந்த நிலை சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் மிதமான அல்லது கடுமையான இரத்த சோகை வழிவகுக்கும் என்றனர். பாலியல் மற்றும் இனப்பெருக்க சுகாதார நிபுணரான திருபுசுந்தரி தியாகராஜன், வீட்டு வேலை செய்பவர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் போன்ற அமைப்புசாரா துறைகளில் உள்ள பெண்கள் பெரும்பாலும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று சுட்டிக்காட்டினார். மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு என்பது தனிப்பட்ட தொழிலாளர்களின் பொறுப்பு மட்டுமல்ல. எனவே நாம் கண்ணியமான இடங்களை கோர வேண்டும் என்று டாக்டர் தியாகராஜன் கூறினார். செயல்படுத்தக்கூடிய கொள்கை வாய்ப்புகள், தரவு சார்ந்த ஆராய்ச்சி, திருநங்கைகளை உள்ளடக்குதல் மற்றும் உள்ளடக்கிய மாதவிடாய் ஆரோக்கியத்திற்கான செயல்படுத்துதலின் உத்திகள் குறித்தும் குழு உறுப்பினர்கள் விவாதித்தனர். தி சைக்கிள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜார்ஜினா ஹார்டிங் உள்ளிட்ட நிபுணர்களை கொண்ட குழுவில் இடம்பெற்றிருந்த திருமதி தங்கபாண்டியன் மாதவிடாய் ஆரோக்கியத்தை ஒரு உரிமையாக கருதும் தீவிரமான கொள்கை மாற்றங்களின் அவசியத்தை வலியுறுத்தினார். சுகாதாரம், தொழிலாளர் மற்றும் கல்வித்துறைகளுக்கு இடையே ஆன ஒத்துழைப்பை உள்ளடக்கிய தீர்வுகளை உருவாக்க வலியுறுத்தினார். முடிவெடுப்பதில் விளிம்பு நிலை குரல்களை, குறிப்பாக கிராமப்புற பெண்களை இணைப்பதன் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். மேலும் மாதவிடாய் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உள்ளடக்கிய மற்றும் உணர்திறன் மிக்க அணுகுமுறைகளை உறுதி செய்வதற்காக கொள்கை உருவாக்கும் குழுக்களில் சமபாலின பிரதிநிதித்துவத்திற்கு அழைப்பு விடுத்தார். உலக மாதவிடாய் சுகாதார தினக்குழு விவாதத்தில் பங்கேற்றதில் தான் பெருமைப்படுவதாக நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார்.